2 வருடத்துக்கு முன்னாடி எனிடெஸ்க்ன்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த டைமில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயும் பார்த்தீங்கன்னா வந்து வார்னிங் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது எனிடெஸ்க் அப்ளிகேஷன் மேலே மால்வேர் அட்டாக்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லைனா மால்வேர் அட்டாக்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டேட்டா இருக்கலாம், இல்லை உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா இருக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் வந்து பேங்கிங் டீடைல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கொடுத்துருப்பீங்க, நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உடனடியாக திருடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிருந்தாங்க. நான் இந்த வீடியோ போட்டிருந்த கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் கமெண்ட் செக்ஷனில் 10,000 திருட்டு போச்சு, 30,000 திருட்டு போச்சு, அது மட்டும் இல்லாமல் ஹராஸ்மெண்ட் நிறைய நடந்துட்டு இருக்க அந்த மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்தவண்ணமே இருக்கு. ஸோ இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரை பாருங்க. வீடியோ பிடிச்ச லைக், ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எனிடெஸ்க் அப்படிங்கிறது ரிமோட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். டீம் வியூவர் பயன்படுத்துகிற பெரும்பாலானவருக்கு இந்த அப்ளிகேஷன் நல்லாவே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா என் நண்பருக்கு நான் வந்து கால் பண்ணி இந்த எனிடெஸ்க் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய அந்த 9 டிஜிட் யூனிக் ஐடியா நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொடுப்பேன். அவர் எடுத்து அவருடைய சிஸ்டத்தில் அந்த எனிடெஸ்க் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருப்பார் இல்லையா, அதில் அது கொடுத்து அந்த பாஸ்வேர்டு கொடுத்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய ஸ்க்ரீனிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரீன் அவர் டைரெக்டாக அங்கேருந்து பார்த்து என்ன பிரச்சனைன்றதை அவர் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்றது நம்ம இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா கண்காணிக்க முடியும். ஸோ இப்படி நம்மளுடைய ப்ராப்ளத்தை பார்த்தா நம்ம வந்து ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கிறது பயன்படுத்துறது தான் இந்த ரிமோட் டெஸ்க்டாப் மெத்தட். இதே மாதிரி டீம் வியூவரும் கூட டீம் வியூவர் பார்த்தீங்கன்னா 2005 வந்தது. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. என்ன ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை அதில் இருந்தது. பட் எனிடெஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2014 வந்தது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆனதாவது அந்த ஒரு அட்வான்டேஜஸ் இதில் இருக்கிறதுனால பெரும்பாலான ஐடி நிறுவனங்கள் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து 15,000க்கும் மேற்பட்ட ஐடி நிறுவனங்கள் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. 160க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரும்பாலும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரி, ஓகேங்க. செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து வருவோம். எனிடெஸ்க்கும் டீம் வியூவரும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹைலி செக்யூர்ட் அப்படின்னு சொல்லாங்க. டீம் வியூவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏஎஸ் என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறாங்க. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்ற ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் எனிடெஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது இதில் TLS 1.2 அதாவது மிலிட்டரி கிரேடட் என்கிரிப்டட் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் பெரும்பாலான ஐடி நிறுவனங்கள் இது வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் ஐடி நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடட் அதாவது ப்ரோ வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸாக கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? பெரும்பாலான மக்கள் இன்னைக்கும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்னன்னா, நமக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்ம பிசிக்கு தேவை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆகக்கூடிய அந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இப்படி தான் நம்ம வந்து பெரும்பாலும் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர் குரூப்புக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏப்ரல் 21, 2021 அப்போ இந்த ஹேக் குரூப்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா anydesk.exe இவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வெப்சைட்டு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கூகுளில் ஃபர்ஸ்ட்டாக இண்டெக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க ஆடும் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் ஆட்ஸில் போயிட்டு அவங்க ஆட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளிக்குக்கு பார்த்தீங்கன்னா $1.72 பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸ் அந்த ஆயிருக்கு. இதை பயன்படுத்தி யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அவங்களோட பணம் பறிப்பு இருக்கலாம், அவங்களோட பர்சனல் தகவல் திருடப்பட்டிருக்கலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது தேவையான போது குறிப்பிட்ட அந்த ஒரிஜினல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ அதை தவிர்த்து நீங்கள் இது மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பணம் பறிப்போறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இது வந்து முன்னாடியே இருந்ததா இல்லை அப்போதான் வந்ததா அப்படின்னு தெரியல. பட் ஏப்ரல் 21, 2021 பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சு அது வந்து ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டீம் இருக்கும் எனிடெஸ்க்கும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிடெஸ்க்ல பார்த்தீங்கன்னா வந்து ரிமோட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் கண்ட்ரோல் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எடுத்துக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு, பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிஸ்டத்தை கண்காணிக்கணும் அப்படின்னும் போது அவங்களுடைய பர்மிஷன்ஸ் அடிக்கடி போய் நீங்கள் வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக பார்த்தா வந்து அது ஆக்சஸ் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்காணிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு அட்வான்டேஜஸும் இருக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தராண்ட வந்து நம்முடைய தகவல் மாட்டிக்கிச்சு அப்படின்னும் போது அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுதான் மேஜராக பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரும்பாலும் ஃபிஷிங் அட்டாக்ஸ் நிறையவே நடந்துட்டு இருக்கு. சோஷியல் இன்ஜினியரிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் அட்டாக்ஸ் நிறையவே நடந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக ஒரு சில மால்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலையும் உங்கள் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அது நம்முடைய சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா கண்காணிக்கும்.
ஸோ இப்படி ஒரு பிரச்சனை மூலமாக வந்து நடக்குது பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலான இப்போ கால் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட யூபிஐ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆக போகுது. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த 9 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைரெக்டாக கால் பண்ணியே ஃப்ராடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மூன்றாவது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் பண்ணிடுது. நீங்கள் மூணாவது நம்பரான ஃபோனை கொடுக்கும்போது கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக கொடுங்க. ஏன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் வந்து பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டுங்க தான் கடை வச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுங்களாண்ட போயிட்டு இது மாதிரி நான் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வந்து கடைக்கு வருது, ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரீசார்ஜ் எப்போ காலி ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்து நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவோம், நீங்கள் அடிக்கடி கடைக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு இந்த அப்ளிகேஷன் பற்றியான முழு விவரம் அவங்களுக்கு வந்து தெரியல. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த 9 டிஜிட் நம்பர் மூலமாக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களை வந்து கண்காணிச்சிருக்காங்க. அவங்களுடைய பர்சனல் தகவல்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அவங்களே மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஹராஸ்மெண்ட் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா வந்து தீர்ந்துருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு லிங்காக இருக்கலாம், இல்லை இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாவது நம்பரிடம் ஃபோன் கொடுக்குற விஷயமா இருக்கலாம், இல்லை ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு பின்னாடியே கால் பண்ணி இது மாதிரி விசாரித்து உங்களுடைய இன்ஸ்டால் பண்ணுங்கிற மாதிரியான சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம். இதெல்லாமே பார்த்தோன்னா வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையவே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேங்களா? இந்த மெத்தட் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ராடு தான் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்காக இது வந்து செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஹைலி செக்யூர்டு தான். நம்ம பயன்படுத்தும் முறையில் தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணி நினச்சது இந்த வீடியோ பண்ணால் வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நினச்சிங்கன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம வீடியோஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் அப்கமிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன். அதில் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி. வணக்கம்.